உங்க பல்லுல இருக்கிற ப்ராப்ளம் உங்க ஜீன்ல வந்துதான் வருதுன்ட்டு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட், உங்க ஜா ஷேப்பே ஜெனட்டிக்கானதான் டிசைட் ஆகுது. ஏன், உங்க பல்லோட சைஸ் எத்தனை பல்லு இருக்கணும்னு கூட உங்க ஜெனட்டிக் தான் டிசைட் பண்ணுது. அதனால தான் உங்க டீத் அலைன்மெண்ட்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் லைக் க்ரூக் டீத், அண்டர் பைட், ஓவர் பைட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நேச்சுரலி டீத் எனாமல் வீக்கா இருக்கிறவங்களுக்கு இந்த கலர் மாறுறது, பல்லு கூசுறது, கேவிட்டி வர சான்சஸ் அதிகம். என்னதான் நீங்க சாலிட் கேர் எடுத்தாலும் இதை உங்களால அவாய்ட் பண்ண முடியாது. இவ்வளோ ஏன், உங்க சலைவால கூட ப்ராப்ளம் வரலாம். எப்படின்னா, சலைவா திக் அண்ட் ஸ்டிக்கியா இருக்கிறவங்களுக்கு தான் கேவிட்டிஸ் நிறைய வரும். லாஸ்டா முக்கியமான ஒரு விஷயம், உங்க கூட சேர்ந்துதான் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உங்க ஜெனட்டிக்ஸ்ல ஓரல் கேன்சர் யாருக்காவது இருந்துச்சுன்னா உங்களுக்கும் வர சான்சஸ் அதிகம். சோ அவங்க பண்றாங்கன்னு நீங்களும் பண்ணாதீங்க. என்னதான் உங்க ஓரல் ஹெல்த்ல ஜெனட்டிக்ஸோட ரோல் பெருசா இருந்தாலும் ஸ்டில் உங்களால 50% கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இன்னமும் உங்க வீட்டுல சின்ன வயசுல நீ பண்ண தப்பாலதான் உன் பல்லு எல்லாம் இப்படி இருக்குன்னு சொன்னா எல்லாமே உங்க தப்புன்னு தான் சொல்லிடுங்க.